வணக்கம் நண்பர்களே. நாம் என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலே இருந்திருக்கலாமோ என நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் தரும் வலிகள். ஆனால் உண்மையாகவே அந்த வலிக்கு பின்னால் இருக்கும் காரணம் அவர்கள் கிடையாது, அவர்கள் மேல் நாம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள்தான். எனவே இன்றைக்கு நாம் எவ்வாறு பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்க்கப் போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மாமன்னர் அசோகர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் இது. அசோகர் இனிமேல் போரே நடத்துவதில்லை என்று உறுதி எடுத்துக் கொண்டிருந்தார். போரினால் மக்களடையும் துன்பங்களை நேரில் கண்டறிந்து மனம் மாறிய பின் அவர் இவ்வாறு உறுதி செய்து கொண்டார். இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது. ஒரு சிற்றூரில் இருந்த பெரியவர்கள் ஒரு நாள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். துன்பம் அடைந்தவர்களை கண்டால் அரசர் அப்படியே கண்ணீர் விட்டுவிடுகிறாராம். யாராவது ஏதாவது கவலை என்று சொன்னால் அதை உடனே தீர்ப்பதற்கு வழி செய்கிறாராம். வன்முறையை அரசர் அடியோடு மாறிவிட்டார் என்றார் ஒரு பெரியார். உண்மைதான். மற்ற உயிர்களை தம் உயிர் போல் மதிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கவே பாடுபடுவார். கவிஞர் ஒருவர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பட்டினியாய் கிடக்கிறார் என்று யாரோ தெருவில் பேசிக்கொண்டார்களாம். மாறுவேடத்தில் சென்ற மாமன்னர் இதை கேள்விப்பட்டு உடனே உண்மையை அறிந்து கவிஞர் வீட்டுக்கு வண்டி வண்டியாய் தானியங்களை அனுப்பி வைத்தாராம் என்று வெளியூரிலிருந்து வந்த ஒரு வணிகர் கூறினார். இப்படியே மாமன்னர் அசோகரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டவற்றையும் அறிந்தவற்றையும் கூறி புகழ்ந்து பொழுது போக்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஊர் பெரியவர்கள். அவர்கள் பேசியவற்றையெல்லாம் ஒரு இளைஞன் கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞனுடைய தந்தை ஒரு போர் வீரன். அந்த போர் வீரன் சிறு பிள்ளையாயிருந்த போதே ஒரு போரில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து இறந்து போனான். அந்த இளைஞனை அவனுடைய தாய்தான் வளர்த்து வந்தாள். அவள் எப்படியோ பாடுபட்டு அவனை கவலையில்லாமல் வளர்த்து வந்தாள். ஒரே பிள்ளை என்பதால் அவள் அவனை அடக்கி வளர்க்கவில்லை. அந்த இளைஞன் சிறுவயதில் ஒழுங்காக பள்ளிக்கு போகவில்லை. வீட்டில் சாப்பிட்டுவிட்டு வெளியில் எங்கேயாவது போய் சுற்றிவிட்டு வருவான். அவன் வளர்ந்த பிறகு அவன் தாய் சில சமயம் அவனை கடிந்து கொள்வாள். படிக்கவில்லை என்றாலும் ஏதாவது வேலை பழகிக்கொள்ளக் கூடாதா என்று கேட்பாள். ஆனால் அவருடைய பேச்சையெல்லாம் அவன் உதறி தள்ளிவிடுவான். தான் உழைத்து பெறும் கூலியில் தாய் அரிசியும் காய்கறியும் வாங்கி வந்து அவனுக்கும் சோறு சமைத்து போடுவாள். ஒரு நாளாவது அவன் வயதான தன் தாயின் உழைப்பில் தின்றுதான் சோம்பேறியாய் இருந்து கொண்டிருப்பது தவறு என்று நினைத்து பார்த்ததே இல்லை. கடைசியில் ஒரு நாள் காய்ச்சல் என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய தாய் படுத்துவிட்டாள். அவள் நோயாக படுத்துவிட்ட பின் வீட்டு தேவைகளுக்கான பணம் கிடைக்கவில்லை. ஆனால் அப்பொழுதும் தான் போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த இளைஞனுக்கு வரவே இல்லை. எங்கோ சுற்றிவிட்டு வந்து, அம்மா எனக்கு சோறு போடு என்றான். அவளோ படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாமல் கிடந்தாள். தன் தாய் முடியாமல் இருக்கிறாள் என்பதையே சிறிதும் கருதி பாராமல், அம்மா வயிறு பசிக்கிறது, எழுந்து வந்து சோறு போடு என்று கேட்டான். அவள் அவனை அருகில் வரும்படி அழைத்தாள். மகனே, எங்கேயாவது போய் வேலை செய்து 4 காசு கூலி வாங்கி கொண்டு வா, நான் அரிசி வாங்கி சோறு சமைத்து போடுகிறேன் என்றாள். நான் வேலை செய்வதா? எனக்கு ஒரு வேளையும் செய்யத் தெரியாதே என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் பேசாமல் படுத்துவிட்டான். 2-3 நாட்களாக அவனும் பட்டினி, அவன் அம்மாவும் பட்டினி. மருந்து வாங்கிக் கொடுக்காததால் அம்மாவின் நோய் முற்றியது. 5வது நாளே அவள் இறந்து போய்விட்டாள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த இளைஞனை திட்டினார்கள். அவன்தான் தன் தாயை கொன்றுவிட்டான் என்று குற்றம் சாட்டினார்கள். அதன் பிறகும் தான் உழைத்து பிழைக்க வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைக்கவே இல்லை. உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேளையாக சாப்பிட்டு வந்தான். சில நாட்கள் வரை உறவினர்கள் இறக்கப்பட்டு சோறு போட்டார்கள். பிறகு அவர்கள் அவனை தங்கள் வீட்டில் வாசப்படியே மிதிக்கக்கூடாது என்று விரட்டியடித்து விட்டார்கள். அதன் பிறகும் அந்த பையன் உழைத்து பொருள் பெற வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. வீடு வீடாகச் சென்று பிச்சை எடுத்தான். பிச்சைக்குச் செல்லும்போது சில சமயம் ஏதோ ஒரு வீட்டில் அவனுக்கு சாப்பாடு போடுவார்கள். சில சமயம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கைப்பிடி சோறுதான் போடுவார்கள். பல வீடுகளில் பிச்சை எடுத்த பிறகுதான் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும். சில சமயம் வீட்டுக்காரர்கள் வராதே போ என்று விரட்டியடிப்பார்கள். ஊர் பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த இளைஞன் பிச்சைக்காரனாகத்தான் இருந்தான். அந்த பெரியவர்களிடம் ஏதாவது காசு பிச்சை கேட்கலாம் என்று சென்றபோதுதான்
அந்த பேச்சுக்களை கவனித்தான். அசோக மன்னர் பிறர் கவலையை போக்குவோர் என்று கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு மனதுக்குள் ஒரு திட்டம் உருவாயிற்று. அசோக மன்னரை பார்த்து தன் துன்பத்தை எடுத்துக் கூறினால் தனக்கு நிறைய பணம் கொடுக்க மாட்டாரா என்று எண்ணினான். நேரமாக ஆக அந்த பெரியவர்கள் அரசரை புகழ்ந்து பேச பேச அவன் எண்ணம் வலுப்பட்டது. ஆகவே எப்படியும் அசோகரை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்று உடனே அங்கிருந்து புறப்பட்டான். தலைநகரம் மிகத் தொலைவில் இருந்தது. அவ்வளவு தொலைவும் அவன் நடந்துதான் போக வேண்டும். ஒரு நாள் முழுவதும் நடந்த பிறகும் தலைநகரம் வெகு தொலைவில் இருப்பதாகவே தோன்றியது. மேலும் 5-6 நாட்கள் நடந்து சென்றால்தான் அங்கு போய் சேர முடியும் என வழிப்போக்கர்கள் சிலர் சொன்னார்கள். பேசாமல் திரும்பிவிடலாமா என்று நினைத்தான். ஆனால் கவலையை தீர்ப்பதற்காக என்று ஒருவர் இருக்கும்போது அவரை பார்க்காமல் இருப்பது சரியில்லை என்று தோன்றியது. எப்படியும் அசோக மன்னரை போய் பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்தான். ஒருமுறை உறுதியான முடிவு ஏற்பட்ட பிறகு அவன் பின்வாங்கவில்லை. என்னதான் கடுமையாக இருந்த போதிலும் பசியை பொறுத்து கொண்டு அவன் வழி நடந்தான். வழிப்போக்கர்கள் ஓரிருவர் அவன் மீது இரக்கப்பட்டு ஓரிரு முறை தங்கள் கட்டுச்சோற்றில் சிறிது கொடுத்தார்கள். அவன் புறப்பட்ட 5வது நாள் சாலையின் வழியில் ஒரு துறவியை கண்டான். காவிகுடை உடுத்திருந்த அந்த துறவியின் தோற்றம் எடுப்பாக இருந்தது. சிங்கம் போல் நிமிர்ந்த பார்வையும் ஒளி நிறைந்த கண்களும் இருந்தன. அந்த இளைஞனை அந்த துறவி எப்படியோ கவர்ந்து விட்டார். தலைநகரம் இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று இளைஞன் அந்த துறவியிடம் கேட்டான். அன்பு கனிந்த கம்பீரமான குரலில் அவர் அந்த இளைஞனை பார்த்து, "தம்பி, தலைநகரத்துக்கு நீ எதற்காக போகிறாய்?" என கேட்டார். "அசோக மன்னரை பார்க்க" என்று சிறிதும் தயங்காமல் பதிலளித்தான் அந்த இளைஞன். "தம்பி, பிச்சைக்காரனைப் போல இருக்கும் உன்னை அரண்மனை சுற்றுப்புறத்திலே நெருங்க விட மாட்டார்கள். நீ எப்படி மன்னரை பார்க்கப் போகிறாய்?" என்று கேட்டார் துறவி. "ஐயா, நீங்கள் தெரியாமல் சொல்கிறீர்கள். அசோக மன்னர் கருணையால் உருவானவர். அவர் துன்பப்படுபவர்களின் துயர் தீர்க்கப் பிறந்தவர் என சொல்கிறார்கள். நான் அவரை பார்க்கப் போகிறேன். எப்படியும் அவரை பார்ப்பேன், பலனும் பெறுவேன்" என்றான் அந்த இளைஞன். அந்த துறவி அவருடன் பேச்சு கொடுத்து அவனை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டார். அவனுக்கு இருந்த கவலையெல்லாம் சோற்றுக்கான கவலைதான் என்பதையும் தெரிந்து கொண்டார். திரும்பவும் அவர் சொன்னார், "தம்பி, நீ அசோக மன்னரை பார்த்துவிட்டால் எப்படியும் அவர் உன் கவலைகளை தீர்த்து விடுவார் என்பது உண்மைதான். ஆனால் அரண்மனை காவலர்கள் அசோக மன்னரைப் போல் இருப்பார்களா? அவர்கள் பிச்சைக்காரனைப் போல் உள்ள உன்னை உள்ளே விடுவார்களா?" என கேட்டார். "அதையும் தான் பார்த்து விடுவோமே" என்று பதிலளித்துவிட்டு இளைஞன் மேலே நடந்தான். "தம்பி, மன்னரை பார்க்க முடிந்தால் பார், இல்லாவிட்டால் என் மடத்துக்கு வா" என்று சொல்லி அந்த துறவி தான் இருக்கும் மடம் ஒன்றை அவனுக்கு காண்பித்தார். "சரி" என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் சென்றான். துறவி சொன்னபடியேதான் நடந்தது. தலைநகருக்குள் நுழைந்த இளைஞன் அரச வீதிக்குள் செல்லவே முடியவில்லை. நகர் காவலாளிகள் அவனை அந்த வீதியை விட்டு துரத்தினார்கள். "நான் மன்னன் பெருமானை பார்க்க வந்திருக்கிறேன், என்னை போக விடுங்கள்" என்று அவன் காவலரிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனால் அவர்கள் விடவில்லை. இளைஞன் துயரம் தோய்ந்த முகத்தோடு தலைநகரிலிருந்து திரும்பினான். வழியில் துறவி காட்டிய மடம் இருந்தது. அவரை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம், முடிந்தால் மடத்து சோறு சிறிது கிடைக்குமா என்ற எண்ணத்துடன் அவன் அந்த மடத்துக்குள் நுழைந்தான். அன்பு கனிந்த அதே சீகர பார்வையோடு அந்த துறவி அவனை வரவேற்றார். "தம்பி, அரசர் பெருமானை பார்த்தாயா? ஏன் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறாய்?" என்று குறுஞ்சிரிப்புடன் கேட்டார். அந்த குறுஞ்சிரிப்புக்குள்ளேயே குறும்பும் இருந்தது. அதை இளைஞன் கவனிக்கவில்லை. "ஐயா, நீங்கள் சொன்னபடியேதான் ஆயிற்று. என்னை அரச வீதியில் செல்லக்கூட காவலர்கள் விடமாட்டேன் எனத் தடுத்து விட்டார்கள். என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு எட்டாத இடத்தில் கருணையுள்ள மன்னர்கள் இருந்து என்ன பயன்?" என்று உள்ளம் குமிர பேசினான் அந்த இளைஞன். "தம்பி, நீ பேசுவது சரியல்ல. மன்னர்கள் உன்னை போன்ற பிச்சைக்காரர்களை பார்ப்பது என்று ஆரம்பித்தால் பார்க்க வரும் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிப் போய்விடும். ஏதாவது உதவி பெறுவதற்காக எல்லோருமே பிச்சைக்காரர்களாக வேடம் போட்டு வந்து விடுவார்கள்" என்று துறவி கூறினார். "அப்படியானால் நான் எப்படித்தான் அசோக மன்னனை பார்ப்பது?" என்று கேட்டான். "இந்த நிலையில் நீ அவரை பார்க்க நினைப்பதே தவறு. உன்னால் அவரை பார்க்கவே முடியாது" என்றார் அந்த துறவி. "அப்படியானால் எந்த நிலையில் நான் அவரை பார்க்க முடியும்?" எனக் கேட்டான். "நீ உன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். சாதாரண பிச்சைக்காரனாக இல்லாமல் ஒரு வசதி உள்ள குடிமகனாக நீ மாற வேண்டும்" என்றார் துறவி. "ஒன்றுமில்லாத நான் எப்படி வசதி உள்ளவனாக மாற முடியும்?"
என கேட்டான். முடியும். கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டால். பணம் எப்படி சேர்ப்பது என்றான். அதற்கு வேண்டுமென்றால் நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றார் அந்த துறவி. அது என்ன வழி என அவனோடு கேட்டான். எனக்கு தெரிந்த ஒரு தச்சன் இருக்கிறான். அவனுக்கு உதவியாக ஒரு ஆள் வேண்டும் என கேட்டான். நீ அவனுக்கு உதவியாக சில வேலைகள் செய்து கொடுத்தால் அவன் உனக்கு பணம் தருவான். அந்த பணத்தை சேர்த்து வைத்து நீ வசதியுள்ள மனிதனாக மாறிவிடலாம் என்றார் அந்த துறவி. வேலையா? எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது என்றான் அந்த இளைஞன். வேலை என்றால் ஒன்றும் கடினமானது அல்ல. சரி, அதோ அந்த பீடத்தை இந்த பக்கத்திலே எடுத்து போடு என்றார் துறவி. அந்த இளைஞன் அவர் குறிப்பிட்டபடி பீடத்தை தூக்கிக் கொண்டு போய் அவர் குறிப்பிட்ட இடத்தில் மாற்றி வைத்தான். தம்பி, இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் துறவி. அந்த பீடத்தை இடமாற்றி வைத்தேன் என்றான் இளைஞன். இது உனக்கு கடினமாக இருந்ததா என்று கேட்டார். இல்லை என்றான் இளைஞன். இதுபோல நீ அந்த தச்சனுக்கு ஏதாவது வேலைகள் உதவியாகச் செய்தால் அவர் உனக்கு கூலி தருவார். அதில் உன் சாப்பாட்டு செலவு போக மீதியைச் சேர்த்து வைத்து உன் நிலையை உயர்த்திக் கொள்ளலாம். உன்னை அந்த தச்சனிடம் வேலைக்குச் சேர்த்து விடவா என கேட்டார் துறவி. இளைஞனுக்கு வேலையில் நாட்டமில்லை என்றாலும் தன் நிலையை உயர்த்திக் கொண்டு அசோக மன்னரை பார்த்து தன் கவலையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. துறவியிடம் சரி என்று சொல்லிவிட்டான். அவரும் அவனை ஒரு தச்சனிடம் வேலைக்குச் சேர்த்து விட்டார். தச்சன் முதலில் அந்த இளைஞனிடம் சிறு சிறு வேலைகளை வாங்கினான். மரக்கட்டைகள் தூக்கிக் கொண்டு வருவது, கருவிகளை எடுத்து கொடுப்பது, பலகைகளை அறுத்து கொடுப்பது போன்ற மிக எளிய வேலைகளை இளைஞன் முதலில் செய்தான். நாளாக ஆக அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் விரிவுபட்டன. உழைப்பும் அதிகமாயிற்று. 3 மாதம் சென்றபின் இளைஞன் கையில் சிறிது பணம் சேர்ந்திருந்தது. அதை எடுத்துக்கொண்டு மடத்துக்குச் சென்றான். ஆனால் துறவி அங்கில்லை. ஏதோ வெளியூர் ஒன்றுக்குச் சென்றிருப்பதாகவும் அங்கிருந்து பல ஊர்களுக்குச் சென்று திரும்பி வர 4-5 மாதங்கள் செல்லும் என்றும் மடத்தில் இருந்த மற்ற துறவிகள் கூறினார்கள். இளைஞன் தச்சனிடம் திரும்பிச் சென்றான். வழக்கம் போல் அவனுக்கு வேலை பார்த்தான். நுண்ணிய தரமான வேலைகள் அவன் பார்க்க பார்க்க தச்சன் அவனுக்கு கொடுக்கும் கூலியும் உயர்ந்தது. இளைஞன் தன் சாப்பாட்டு செலவுக்குப் போக மிகுந்த பணத்தை அனைத்தையும் சேர்த்து வைத்தான். இதற்கிடையே அடிக்கடி துறவியை தேடி சென்றான். அவர் அகப்படவே இல்லை. கடைசியாக ஓராண்டுக்குப் பிறகு அவன் கையில் நிறைய பணம் சேர்ந்திருந்தது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு துறவியை தேடி மடத்துக்குச் சென்றான். அந்த முறை துறவி மடத்தில் இருந்தார். அவனை அன்போடு வரவேற்றார். அந்த துறவி அவனுடைய நலத்தை பற்றியும் வாழ்க்கை முறையையும் வேலை பற்றியும் ஆதரவான முறையில் விசாரித்தார். எல்லாவற்றிற்கும் பதில் சொன்ன அவன், ஐயா, இப்பொழுது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. மன்னரை பார்க்க போகும் நிலை வந்துவிட்டதா? நான் அவரை பார்க்க போகலாமா என்று கேட்டான். தாராளமாக போகலாம் என்றார் துறவி. எப்படி போக வேண்டும் என்று கேட்டான் அவன். இப்போது உள்ள நிலைமையிலே போகலாம் என்றார் துறவி. புதிய ஆடைகள் எதுவும் அணிந்து கொள்ள வேண்டாமா? இந்த நிலையில் இந்த ஆடைகளுடன் என்னை கண்டால் காவலர் உள்ளே விடுவாரா என்று கேட்டான் இளைஞன். ஆடைகள் எப்படி இருந்தால் என்ன? நீதான் நிலையில் உயர்ந்து விட்டாயே என்றார் துறவி. நான் உயர்ந்தது காவலர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இளைஞன். தெரியும். அசோகருடைய காவலாளிகளுக்கு பிச்சைக்காரன் யார், உழைப்பாளி யார் என்று நன்றாகவே தெரியும். அதற்கு ஆடை தேவையில்லை என்றார் அந்த துறவி. துறவியிடம் பழக பழக அவர் மீது ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையும் மதிப்பும் அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகவே அவர் சொல்லை தலைமேற்கொண்டு மறுநாள் அசோகரை பார்க்க கிளம்பினான். காலையில் எழுந்து குளித்து நன்கு துவைத்து உலர வைத்த எளிய ஆடைகளை அணிந்து கொண்டு அவன் அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். அரச வீதியில் நுழைந்தபோது யாராவது காவலாளிகள் தன்னை விரட்டுவார்களா என்று எதிர்பார்த்தான். யாருமே அவனை எதுவும் சொல்லவில்லை. காவலர்கள் சிலர் அங்கங்கே நின்றார்கள். சிலர் அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள். யாரும் அவனை கவனிக்கவில்லை. கண்டாலும் நெருங்கி வந்து எதுவும் கேட்கவில்லை. அரண்மனை நெருங்கினான். கடைவாயில் இருந்த காவலர்களில் ஒருவன், என்ன வேண்டும் என்று கேட்டான். மாமன்னரை பார்க்க வேண்டும் என்றான். இவனோடு செல்லுங்கள் என்று ஒரு வீரனை காட்டினான். அந்த வீரன் இளைஞனை ஒரு மண்டபத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த அதிகாரியுடன் ஒப்படைத்தான். அந்த அதிகாரி பணிவும் கனிவும் கலந்த குரலில், சற்று இங்கே அமர்ந்திருங்கள், மாமன்னர் வரும் நேரமாகிவிட்டது என்று கூறினார்.
இளைஞன் ஒரு இருக்கையில் அமர்ந்தான். அவ்வளவு பெரிய மண்டபத்தை அவன் அதற்கு முன் பார்த்ததே இல்லை. அப்போது மாமன்னர் அசோகர் கம்பீரமான தோற்றத்துடன் அந்த பொன் அரியனில் வந்து அமர்ந்தார். சபையில் இருந்த அதிகாரிகளும் பிறரும் எழுந்து நின்று வாழ்த்து கூறினார்கள். இளைஞனும் அவர்களோடு சேர்ந்து எழுந்து நின்றான். அவர்களோடு சேர்ந்து அவனும் வாய்சைத்து வாழ்த்திசைத்தான். எடுப்பும் ஏற்றமும் பொருந்திய மாமன்னரின் உருவத்தையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த கண்கள், அவற்றிலேயே அவன் பார்வை பதிந்தது. அந்த கண்களுக்கும் அவனுக்கும் முன்பே எங்கேயா எப்போதோ பழக்கம் ஏற்பட்டிருந்தது போலத் தோன்றியது. மாமன்னர் அசோகர் வந்து உட்கார்ந்ததும் பார்வையாளர்களின் பெயரை ஒரு அதிகாரி ஒவ்வொன்றாக கூறினார். அந்தந்த மனிதர்கள் எழுந்து தாங்கள் வந்த நோக்கங்களை எடுத்துக் கூறினர். மாமன்னர் அவற்றிற்கு பதிலளித்தார். எல்லா நடவடிக்கைகளையும் அந்த இளைஞன் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். திடீரென அதிகாரி அந்த இளைஞனின் பெயரை கூறினார். அவன் எழுந்து நின்றான். ஆனால் வாய் திறக்கவில்லை. சோற்றுக்காக வாடிய நாட்களில் அசோகரை ஒருமுறை பார்த்து பேச வேண்டும் என்ற ஆசை அவனுக்கிருந்தது. அவரிடம் தன் கவலையை சொன்னால் அவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் இப்போது சோற்று கவலை இல்லை, வேறு கவலையும் இல்லை. எதை சொல்வான் அவன்? அவன் வெறுமனே விழித்து பார்த்து கொண்டே நின்றான். தம்பி, உனக்கு என்ன கவலை? ஏன் கூற தயங்குகிறாய்? தயங்காமல் பேசு என்றார் மன்னர். அந்த குரலும் அவனுக்கு பழக்கமான குரல் போலவே இருந்தது. மன்னர் பெருமானுக்கும் எனக்கும் என்ன பழக்கம் என்ற எண்ணம் அவனை குழப்பமாக ஆக்கிவிட்டது. அரசரை, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தது. பார்த்துவிட்டேன். இனி எனக்கு எந்த குறையும் இல்லை என்றான். அவ்வாறே சொல்லிவிட்டு திரும்பி நடக்கத் தொடங்கினான். அப்போது தம்பி என்ற அழைப்பு ஒன்று கேட்டது. அந்த குரல் துறவியாக வந்து தனக்கு பிழைக்க வழிகாட்டியவரின் குரல் போலவே இருந்தது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தான். அரியனில் அமர்ந்திருந்த மாமன்னர் அசோகரே, தம்பி என்று அன்புடன் அழைத்திருந்தார். அசோக மாமன்னர் துறவியாக வந்து தன் வாழ்க்கையின் திருப்புமுனையை தந்தவராக இருந்தது அவனுக்கு தெரிந்ததும் அவனது உள்ளம் பெருமிதத்தில் பொங்கியது. அவன் ஓடிச் சென்று மன்னரின் காலடியில் வீழ்ந்து அவற்றை பற்றிக் கொண்டு கண்ணீர் விட்டு பணிந்தான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல், யாரையும் முழுமையாக நம்பியிருந்து விடாமல், நம்முடைய வாழ்க்கை பாதையை நாமே அமைத்து மன நிம்மதியோடு தலையெழுத்தை மீறி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கருத்து உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல எழுதுங்க. இது போன்ற மேலும் நல்ல எண்ணங்கள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய பார்வைகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் நண்பர்களே.